8ல் இருக்கோம். இன்றைக்கி டெசிமல் கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். டெசிமலில் டே 8ல் என்ன பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் அப்படின்றது இந்தமாதிரி டாட் வச்சு எழுதுறது தான் நம்ம டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டாட் வச்சு எழுதுறது எப்படி எழுதலாம்னா, இப்போ 57.5755456 டாட்டுக்கு அடுத்து வர நம்பர்ஸை 4, 5, 6ன்னு ஒவ்வொரு யூனிக் நம்பராக தான் எழுதணும். 456 அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ டாட்டுக்கு அடுத்து வர நம்பர்ஸ் எப்படி சொல்லணும்? 4, 5, 6ன்னு ஒவ்வொரு தனித்தனி நம்பர்ஸாக தான் சொல்லணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருந்தோம். இது எப்படி பார்த்துருந்தோம்னா நார்மலாக நம்பர்ஸ் தான் பார்த்துருந்தோம். டெசிமல் நம்பர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போது 57னா 10 ஒன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்னது? 10th ஒன்ஸ். இந்த 7க்கு அடுத்து டாட்டுக்கு அடுத்து வர நம்பரை 10ன்னு சொல்லணும். 10th, 100th, 1000th அப்படின்னு எழுதணும். ஸோ 10னா TEN போடுவோம், THS எக்ஸ்ட்ரா போடுவோம். ஸோ இது டெசிமல் நம்பர்ஸை ரீட் பண்ணுறதுக்கான வேர்டிங்ஸு. ஓகே, 5, 7, 4, 5, 6. ஸோ 5னா டென்ஸுன்றதுனால இன்ட்டு 10, ஒன்ஸுன்றதுனால 1 மல்டிப்ளை பண்ணணும். 10th அப்படின்னா 1/10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 100 அப்படின்னா 1/100 மல்டிப்ளை பண்ணணும். 1000th அப்படின்னா 1/1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் லாஜிக்கே இருக்குது. என்ன பண்ணுறோன்னா, இது 50, இது 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 4/10 டெசிமல் நம்பரை மாற்றணும். ஸோ எப்படி மாற்றணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கீழே 10 ஒரு 0 உள்ள நம்பர் 1 போட்டு ஒரு 0 உள்ள நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்லேருந்து ரைட் சைடில் ஸ்கிப் எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ ஜீரோஸ்க்கு நம்ம ஸ்கிப் பண்ணணும். இப்போ 4 விட ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணணும்னா இங்கே டாட் வைக்கணும். 4க்கு முன்னாடி டாட்டு. ஓகேவா? இப்போ 5/100ன்னு இருக்குது. அப்போ இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது, ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஒரு நம்பருக்கு பதிலாக 1, இன்னொன்றுக்கு ஒரு 0. 2 ஜீரோஸ்க்கு 2 நம்பர் ஸ்கிப் பண்ணணும். ஒரு நம்பருக்கு 5 எழுதிட்டு இன்னொரு நம்பருக்கு பதிலாக 0 போட்டு டாட் வைக்கிறேன். தென் 5 போட்டு 1000, 6 போட்டு 1000, 6 எழுதிக்கோங்க. 1, 2, 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 1, 2, 3 டாட். 1 0னா ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். 2 ஜீரோஸ்னால் 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். 3 ஜீரோஸ்னால் 3 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை ஃபுல்லு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம டெசிமல் அடிஷனையும் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போது இது 50 + 7 57 + டாட் 4 டாட் 0 5. எப்போவுமே டாட்டுக்கு நேராக தான் டாட் இருக்கணும். ஆட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 006 டாட் 4 5 6 6 5 4 நார்மல் அடிஷன் தான். ஆனால் டாட் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆன்சர் என்ன? டாட் 4 5 6. இதோட 57 ஆட் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஒரு ஹோல் நம்பரோட ஒரு டெசிமல் நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, த ஹோல் நம்பர் டாட் 0 நீங்களாக இமேஜின் பண்ணி ஒரு 0 போட்டுக்கோங்க. ஏன்னா என்னோடய நம்பர் டாட்டுக்கு நேராக டாட் இருக்கணும், அதனால். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலில் வர ஜீரோஸ் வேல்யூ கிடையாது. லாஸ்ட்டில் நீங்கள் எத்தனை ஜீரோஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஸோ நம்ம ஆட் பண்ணி இப்போ அடிஷனும் நம்ம கற்றுட்டோம். டாட்டுக்கு நேராக வச்சு டாட் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இதோட சேர்த்து கேரி ஓவர் பண்ணி நம்ம நார்மல் அடிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்து இதை ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போது லைக் டேர்ம் நம்ம ஆல்ரெடி லைக் ஃப்ராக்ஷன் பார்த்தோம்ல, இந்தமாதிரி லைக் டெசிமல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். லைக் டெசிமல் அப்படின்னா என்னென்னா, டாட்டுக்கு அடுத்து இங்கே 6, 5, 4ன்னு 3 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே 31.03ன்னு 2 நம்பர் தான் இருக்குது. எனக்கு 3 நம்பர்ஸ், டாட்டுக்கு அடுத்து 3 நம்பர்ஸ் இருக்குது. ஃபைனலில் போகிற 0க்கு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் 0 போட்டு எனக்கு இங்கே 3 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே போல் 12.7 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்ட்ரா 2 ஜீரோஸை சேர்த்து 3 நம்பர்ஸாக மாற்றிட்டேன். இப்போது என்னோடய நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 654 31.030 12.700 ஆட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். ஸோ நார்மல் அடிஷன் தான், ஆனால் லைக் டேர்ம்ஸாக மாற்றிட்டு ஆட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷனும் சேம் ப்ரொசீஜர் தான். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் என்ன வரும்? இப்போது 12.3 இருக்குது, மைனஸ் 5.08 இருக்குது. இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸாக மாற்றிக்கோங்க. 12.30 மைனஸ் 5.08. ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கோங்க. 12.30 5.808. டாட்டுக்கு நேராக டாட் இருக்கணும். இப்போ பாரோ சப்ட்ராக்ஷன். பாரோ பண்ணால் இங்கே 10 ஆகும். 10 - 8 என்ன வரும்? 2ன்னு வரும். தென் இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. 2 - 0 2. இங்கே 12 இருக்குது. 12 - 5 7. 7.22 22. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அடிஷன் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ஷனும் பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ இந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. டெசிமல் இருக்கிறத கன்சிடரே பண்ணாதீங்க. நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். இங்கே 072 ஜீரோக்கு நம்பருக்கு முன்னாடி 0 வந்தால் வேல்யூ கிடையாது, அதனால் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா 413 இருக்குது, 430. ஸோ எப்போவுமே 0 இருந்தால் எதையுமே மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அந்த டைம் நமக்கு வேஸ்ட் ஆகுன்றனால எப்போவுமே 0வை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஃபைனலாக ஆட் பண்ணிக்கணும். 2 3s are 6, 3 7s are 21, 2 4s are 8, 4 7s are 28, 6 9 10 remaining 1 3. ஸோ இந்த 0வை ஃபைனல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது தான் கிடச்சிருக்கு. இப்போது டெசிமல் டாட் வைக்கணும். இப்போது இங்கே 2 நம்பரை ஸ்கிப் பண்ணி டாட் வச்சுருக்காங்க, இங்கே 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வச்சுருக்காங்க. அப்போ நீங்களும் அதே மாதிரி 2 + 2 மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால 2 + 2 சரியா, மல்டிப்ளை கிடையாது. 2 + 2 4 டேர்ம்ஸ், 4 நம்பர் ஸ்கிப் பண்ணும். 1 2 3 4. ஆன்சர் வந்து 3.0960. எப்போவுமே டெசிமல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டாட்டுக்கு அடுத்து 2 நம்பருமே 2 நம்பர்ஸ் என்எஃப் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் 2 நம்பர்ஸ் என்எஃப் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். எந்த நம்பரை ஸ்கிப் பண்ண போகிறேன்னா இந்த 6ஐ தான் ஸ்கிப் பண்ண போகிறேன். 6 எனக்கு வேணான்னா என்னோடய நம்பர் 5 அண்ட் மோர் தென் 5ஆக இருந்தால் அது ஒன்று இங்கே ஆட் ஆகும். இப்போ இதுவே 4 3னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியே எழுதிடலாம் டேரெக்டாக ஆன்சராக. இப்போ உங்களோட கொஸ்டின் வந்து இப்படி இருக்குது, ஒருவேளை இப்படி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதை ஆன்சர் எழுதிக்கலாம். இது ரைட் தான், அப்ராக்சிமேட்லி இந்த ஆன்சர் ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒன்று ஆட் ஆகும். ஒன்று ஆட் ஆனால் 9 + 1 10 ரிமைனிங் 1 இங்கே வந்துடும். அப்போ 3.10ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்பரை எந்த நம்பரை ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒமிட் பண்ணுற நம்பர் 4 அண்ட் லெஸ் தென் 4ஆக இருக்கணும். 5 அண்ட் கிரேட்டர் தென் 5 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது இதோட இந்தமாதிரி ஒன்று ஆட் ஆகி இப்படி தான் நம்பர்ஸ் வரும். ஓகேவா? இப்போ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ டெசிமலில் டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதுவும் டெசிமல் தான். ஃபஸ்ட்டு டெசிமலில் இருந்தால் டெசிமல்லேருந்து ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே 2 நம்பர் ஸ்கிப் பண்ணியிருக்கு, இங்கே 2 நம்பர். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். இப்போ மேலே நியூமரேட்டில் 3 நம்பர்ஸ், டினாமினேட்டில் 2 நம்பர்ஸ் இருக்குது. எது அதிகம்னா 3 தான் அதிகம். 3 அதிகம்னா 1000, 3 0 சொல்லுறது வந்து 1000. இந்த மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 பாயிண்ட்ஸ் உள்ளதுனால டேரெக்டாக டாட் ரிமூவ் ஆகி உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். டினாமினேட்டரில் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் ஆகும்போது 20யோட ஒரு 0 ஆட் ஆகும்போது 200 அப்படின்னு ஆகிடும். ஸோ இது குழப்பமாக இருந்துச்சுன்னா இங்கே 20 இருக்குது, டாட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 0 எனக்கு எனஃப். ஓகேவா? அப்போ 100 × 10. இந்த 100ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக 20 ஆகும். தென் ஒரு 10 இருக்குது, 10ஓட 20 மல்டிப்ளை பண்ணால் 200. ஓகேவா? இது குழப்பம் இல்லாமல் செய்யணும், இன்னும் ஈஸியாக சொல்ல பாருங்கள். இங்கே இருக்க நம்பர் எழுதிக்கோங்க. இங்கே இருக்க ஜீரோஸ் டாட் இல்லாமல் எழுதிட்டு இங்கே இருக்க ஜீரோஸை சேர்த்து எழுதுங்க. 3 ஜீரோஸ் எழுதியாச்சு. இப்போ 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைங்க. 200. அதே போல் இங்கே பாருங்கள், டெசிமல் இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அங்கே இருக்க ஜீரோஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைங்க. 1 2 3. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவைப்படுறது, டேரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ நான் இதை தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன்.
1 2s are 2, 0 0. 2 2s are 4, 0. 2 2s are 4. Then 3 2s are 6. 2023 divided by 100. இப்போ நான் டிவைட் பண்ணும். இப்போ டெசிமல் நம்பர் எப்படி டிவைட் பண்ணணும் ஆல்ரெடி தெரியும். 2 zeros இருக்கனால ரொம்ப ஈஸி. 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். 1 2 20.23. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் 1க்கு 2 times ஆர் 3 times இதே சமயம் திருப்பி பாருங்கள். நீங்களாக ஏதாவது ஓன் சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சதா பிடிச்சதான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக லைக் பண்ணணும். எதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் அப்படின்றது எதுக்காகனா உங்களுக்கு இது என்ன மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைக் ஷேரும் கூட எக்ஸ்ட்ராவே.